ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் குருவுடன் இருந்து இன்று 3ஆம் இடத்தில் இருப்பதனால் மற்றும் ராசிநாதன் பாக்கியத்தில் இருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும். இன்று ஆருத்ரா தரிசனம். இந்த ஆருத்ரா தரிசனத்தில் மேஷராசி நேயர்கள் இன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்தால் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். ரிஷபராசி நேயர்கள் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். நண்பர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் இன்று மாறும். இன்று தன லாபம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இன்று சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது நல்லது. மிதுனராசினியர்களுக்கு இன்று சந்திரன் குருவுடன் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். இன்று திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கலாம். முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி உண்டு. உங்கள் தாய் தந்தை இடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்களும் மாறும். சப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பிருகு மங்கள யோகத்தை கொடுக்கும். இன்று மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாளாக அமைகிறது. இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வரும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி அடையும். சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பாரங்களும் குறையும். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவான் இன்று அனுகூலமாக அமைகிறார். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு பல வகையான குழப்பங்கள் தீரும். இன்று ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்தில் இருப்பது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. இன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு இன்று பேச்சுவார்த்தைகளால் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மனபாரங்கள் குறையும். இன்று மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கடன் கொடுத்தவர்கள் மற்றும் கடன் பெற்றவர்களிடத்தில் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆருத்ரா தரிசனமான இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக பச்சரிசி தானம் செய்யலாம். சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் பச்சரிசி தானம் செய்வதும் இன்று உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் மன நிறைவையும் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்கள் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவானால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். லக்ஷ்மி நாராயண யோகம் மற்றும் பிருகு மங்கள யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மகர ராசி நேயர்களுக்கு மன பயம் நீங்கும். பல வருடங்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நீங்கள் நல்ல முடிவை எடுக்கலாம். அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் இன்று உங்களுக்கு மனபாரங்கள் குறையும். இன்று நீங்கள் பச்சரிசி தானம் மற்றும் சிவனாலய வழிபாடு இரண்டையும் செய்ய சனி பகவானால் இருக்கக்கூடிய குறைகள் மாறும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும்.
5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சந்திரன் பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. இன்று குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது. பிள்ளை பேருக்காக வேண்டிக் கொண்டவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 2 குடைய குரு பகவான் சந்திரனுடன் இணைந்து 5ஆம் இடத்தில் இருப்பது விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவது உங்களுக்கு நன்மையை தரும். இன்று இழந்தவை மீண்டும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்களுக்கு மனபாரங்கள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. இன்று மீனராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்களிடையே இருந்து வந்த பிளவுகள் சரியாகும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அலுவலக விஷயமாக இருந்த குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றவும். இன்று மாலை நேரத்தில் அரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை தரலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் செல்வ செழிப்பை பற்றி கூறும் ஸ்தானம் எது? எந்த கிரகம் அல்லது கிரக சேர்க்கை நல்ல பலனை தரும்? குறிப்பா செல்வத்தை பற்றி பேசணும்னா செவ்வாய்க்கு அதுல முக்கிய பங்கு உண்டு. ஏன்னா மேஷத்துல இருந்து நம்ம கால தத்துவ புருஷத்து அந்த லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி. அந்த செவ்வாய் கன்னியில இருந்தால் காலம் பூரா கடனாளியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு விதி உண்டு. ஸோ ஒரு கடன் இல்லாமல் இருந்தாலே அவனுக்கு செல்வ செழிப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே போல நம்மளுடைய வியாபாரம் தொழில் இது எல்லாத்துக்குமே சனி பகவான் ஒரு முக்கிய காரணம். ஸோ நமக்கு ஒரு செல்வம் நல்லா இருக்கணும், தனம் சேரணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய பார்வையில் சனி பகவானும் செவ்வாயும் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல நல்லா இருந்தால் அவங்களுக்கு எப்பவுமே தனம் சேர்ந்துட்டே இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலா இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல கலைஞர்கள் இல்லை ரொம்ப பேர் புகழ் எடுத்தவங்க அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்துல சனி செவ்வாயோடைய காம்பினேஷனோ இல்லை இந்த 2 கிரகங்களினுடைய பிளேஸ்மெண்ட்டு அந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொல்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ செல்வ செழிப்பு அப்படிங்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன், அரசியல்ல இருக்கிறவங்க, சினிமால இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த தன லாபம் இல்லை ஒரு பெரிய தனவானா இருக்கான் அப்படின்னாலே சனி செவ்வாய் அவங்க ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.